மக்களே இன்றைக்கான 3வது பிரமோ வந்துருச்சு. கோவா கேங்கை வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்கிறாரு. இந்த விஜய் சேதுபதியை இப்போ நம்ம வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா இந்த விஜய் சேதுபதி எல்லாம் மீறி போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவரோட நடவடிக்கைகள் வந்து சுத்தமாக சரியில்லை. நான் வந்து நீங்கள் எப்படியே விட்டு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் கதவை திறந்து விட்டுறேன், வெளியே போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு ஒரு பாடி லாங்குவேஜோடு வந்து கிழிச்சு போடுறாரு. அதெல்லாம் வந்து ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் அவங்க குரூப்பாக இருந்து தப்பு செஞ்சாலும் தப்பாக கேட்டிருக்கணும். அது என்ன வெளியே அனுப்பிச்சிடுவான்னு கேட்குறது கேவலமாக இருக்குது. இதில் என்னென்னா இதே மாதிரி பல தவறுகளை வந்து பல பேர் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களையெல்லாம் கேட்க மாட்டார். இந்த சாச்சனாதேவி வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சுருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டார். இந்த மஞ்சரி வந்து ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டார். ஆனால் சௌந்தர்யா மட்டும் அப்படியே கேட்கணும் அப்படின்னா இவருக்கு உள்ளேருந்து எங்கே தான் அந்த இது வருமோ அப்படியே கிழிச்சு போட்டு பேப்பரை கிழிச்சு போட்டு போயிருங்க வெளியே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாரு. கேட்குறாரு, கோகைங்கெல்லாம் வந்து தனியாக உட்காருங்க, இவங்களால் இந்த வீட்டை வந்து கெடுக்குது, யார் கெடுக்குறாங்கல்ல, எப்படி கெடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாரு. உடனே இந்த சத்யா அப்படிங்கிற வளர்ந்த அந்த ஆள் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கானே தெரில. அந்த ஆளால் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கா? ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு பீஸு. அது சொல்லுது அந்த மாதிரி அவங்க வந்து ஹைனா கூட்டம் அப்படின்னு சொல்லி. ஆமாடா, உங்களை மாதிரி ஆட்களோட ஹைனா கூட்டமாக தான் இருக்கணும், அப்புறம் வேறு எப்படி இருப்பாங்க? ஹைனா மாதிரி தான் செயல்படுவாங்க, ஒத்துமையாக தான் செயல்படுவாங்க, உடனே மாதிரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரி அப்படிங்கிற 10 மாமி, அந்த 10 மாமி எந்திரிச்சு அவங்க அந்த வீட்டை வந்து அவமதிக்கிறாங்க, பிக் பாஸே அவமதிக்கிறாங்க, ரூல்ஸே அவமதிக்கிறாங்க, அவமதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரி போல் நான் பெரிய நான் பேச்சில் வந்து பிடுங்கி தள்ளிடுவேன், அறுத்து தள்ளிடுவேன், நான் வந்து அந்த பேச்சு போட்டியில் சிறந்தவள் அப்படிங்கிற அந்த ஒரு இதே வச்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி கேவலமாக இருக்குது மஞ்சரி. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே மஞ்சூரியோட அந்த திருட்டுத்தனத்தை முத்துக்குமரன் உடச்சிட்டான். அதாவது முத்துக்குமரன் வரும்போது மஞ்சுரிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக முத்துக்குமரனோட பிஆராகவே மஞ்சுரி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ என்னடான்னா உள்ளே வந்துக்கிட்டு அவனுடைய அந்த ஒரு கேமில் வந்து இது நிழலில் குளிர் காஞ்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து பேசுது. கேவலமாக இருக்குது மஞ்சுரி. உங்கள் முகரை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பேசுகிறீங்க. என்னதான் அவமதிச்சாங்க? பிக் பாஸ் ரூல்ஸ் அவமதிச்சிட்டாங்களா, இந்த இருக்க ஆளுக்கெல்லாம் அவமதிச்சிட்டாங்களா, எல்லாத்தையும் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக இது வந்து சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க எரிச்சலாக இருக்குது. பிக் பாஸ் ரூல்ஸையும் அவமதிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கேமுடைய போக்கு அப்படியே வந்து கேமோட இதே பிக் பாஸே சொல்லும் போது காண்டாது. இதில் இந்த அருண் அப்படிங்கிறவன் கெடுக்கிறாங்க கேமையே, அப்படியே பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் ஏற்றி விட்றான். உடனே அவர் ஆரம்பிச்சிட்டாரு, கோவா கேட்க நீங்கள் வந்து வெளியே போங்க, போகணுன்னா போங்க, நான் வந்து அப்படியே கதை திறந்துடுறேன், கதவை திறந்து விடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்கள் சப்போர்ட்டில் தான் யாராக இருந்தாலும் வெளியே வரணும். எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் அதுக்கு உண்டான அதுதான் பார்க்கணும். அப்படி என்ன கோவா கேங் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க சொல்லுங்கள்? அந்த வீட்டை பாதிக்கிற அளவுக்கு கோவா கேங் என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்கள்? ஒரு தப்பும் பண்ணல. அந்த தர்சிகா மேட்ரை தவிர வேறு என்ன மேட்ரு வந்து கோவா கேங் வந்து தப்பு பண்ணாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது பண்ணுறனால தான் விஷயங்கள் வந்து வெளியே வரும். அப்புறம் இந்த மஞ்சுரி மாதிரி வந்து கேவலமாக ஆடிக்கிட்டு உட்காந்துருந்தா நீங்கள் வந்து புகழ்வீங்க. உங்கள் மகள் மாதிரி வந்து கீழே போட்ட முட்டையை எடுத்து வாயில் ஊட்டி விட்டால் அவங்களுக்கு தகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.